அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். கடவுள் நமக்கு தந்துள்ள இந்த இனிய தருணத்திற்காக கடவுளுக்கு மனமார்ந்த நன்றிகள். மனிதன் என்பவன் முழுமையாக இறைமயமானவன். மனிதன் என்பவன் முழுமையாக இறைமயமானவன். எப்படி நான் மனிதனானேன்? எப்படி நான் மனிதனானேன் அப்படின்னு யாருமே ஆழமா யோசிக்கிறது இல்லை. எப்படி நான் மனிதனானேன் என்று ஒரு மனிதன் ஆழமாக யோசிக்கும் போது அவன் தன்னை முழுவதுமாக இறைவனாக அறியக்கூடிய, காணக்கூடிய, புரியக்கூடிய, உணர்ந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அவனுக்கு நிச்சயமா கிடைக்கும். ஆனா யாருமே அது மேல அக்கறை எடுத்துக்கிறது இல்லை, அது மேல கவனம் வைக்கிறது இல்லை, அதை பெருசா மதிக்கிறது இல்லை. தன் பிறப்பு, தன் இருப்பு, தன் இயக்கம், தன் வாழ்க்கை எப்படி எனக்கு வந்தது, எதிலிருந்து எனக்கு கிடைத்தது, யார் என்னை செய்தது, நான் ஏன் மனிதனாகி இருக்கிறேன், என்னை மனிதனாக்கியது யார், என் மூலம், என் ஆதாரம், என்னை ஆக்கியது யார் அல்லது எது என்கிற கேள்வியை பற்றி ஒரு உள்ளபூர்வமான உண்மையான அக்கறை ஒரு மனுஷனுக்கு எப்போ வருதோ அப்பொழுதுதான் அவன் உண்மையிலேயே கடவுளை தேடுகிறவனாகிறான். கஷ்டத்துல கடவுள்கிட்ட வேண்டறதுக்காக வர்றது கடவுளை தேடுறது இல்லை. பக்தியா இருக்கணுமே, பக்தி நல்லது தானே, பக்தியா இருந்தா அது நமக்கு பாதுகாப்பு தானே அப்படின்னு நினைச்சு பக்தியில கடவுளை தேடுறது தேடுதல் இல்லை. ஏதோ ஒரு மதத்தை சார்ந்திருக்கிறோம், ஏதோ ஒரு நம்பிக்கையை சார்ந்திருக்கிறோம், கடவுளை தேடினா கொஞ்சம் மனசுக்கு நல்லா இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போலனா என்னமோ ஒரு மாதிரி இருக்குது, அந்த வாரம் எல்லாம் ஏதோ ஒன்று இழந்த மாதிரி இருக்குது, கஷ்டம் எல்லாம் வருது, சமாளிக்க முடியல அப்படிங்கிற ஒரு உணர்வுக்காக தேடுதல் அல்ல. உண்மையான தேடுதல் எப்போது ஆரம்பிக்குதுன்னா, நான் எப்படி மனுஷனான, என்னை மனுஷனாக்குறது யாரு, எனக்கு இந்த உடம்பு கொடுத்தது யாரு, எனக்கு இந்த மனசு கொடுத்தது யாரு, எனக்கு இந்த உயிர் கொடுத்தது யாரு, இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு, இதை யார் உருவாக்குனது. எல்லா பொருட்களுக்கும் ஒரு மூலப்பொருள் இருக்கும். எந்த பொருள் தயாரிக்கிறதுக்கும் ஒரு மூலப்பொருள் இருக்கும். மூலப்பொருள் இல்லாமல் எந்த பொருளும் தயாரிக்க முடியாது. அப்படி நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன், உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், படைக்கப்பட்டிருக்கிறேன் போது எனக்கான மூலப்பொருள் எது, எனக்கான மூலப்பொருள் எது என்கிற கேள்வி எப்பொழுது ஒரு தனி மனிதன் உள்ளத்தில் எழுகிறதோ அதுதான் உண்மையான தேடல். அந்த தேடலுக்கு பேர் தான் இறை தேடல். உண்மையிலேயே நீ உன்னைத்தான் தேடுகிறாய், உன்னை பற்றி தான் அறிய முயற்சிக்கிறாய், உன்னை பற்றி தான் நீ கேள்வி கேட்கிறாய். ஆனால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கும் போது நீ பெறுகிற பதில் கடவுள். உன்னை நீ அறிய துவங்கி ஆண்டவனை அடைகிறாய். உன்னை நீ அறிய துவங்கி ஆண்டவனை அடைகிறாய். உன்னை நீ கண்டுபிடிக்க முயற்சித்து ஆண்டவனை கண்டடைகிறாய், கடவுளை கண்டடைகிறாய். அதுதான் இயேசுநாதர் கூட தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தேடுங்கள் அப்பொழுது
கண்டடைவீர்கள். அதுக்கு முன்னையும் பின்னையும் என்ன தேடுறதுன்னெலாம் அவர் சொல்ல. தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள்னு சொன்னார். இப்போ தேடுதல் என்னை பற்றியதாக இருக்க வேண்டும், எனக்குள்ளானதாக இருக்க வேண்டும். அப்படி தேடி போகும்போது உண்மையாகவே எல்லா மனுஷங்களும் சாதிகளை கடந்து, மதங்களை கடந்து, மொழியை கடந்து, படிப்பை கடந்து, திறமைகளை கடந்து, நிறத்தை கடந்து, உருவத்தை கடந்து, உடல் அமைப்புகளை கடந்து, உள்ள குணாதிசயங்களை கடந்து, எல்லாத்தையும் கடந்து மனிதன் என்றாலே அவன் முழு மூலம் இறைவன் தான் என்கிற இடத்திற்கு எல்லாரும் வந்துதான் ஆகணும். அதுல எந்த மாற்று கருத்து யாருக்கும் வரப்போகிறது இல்லவே இல்லை. ஸோ கடவுளுடைய பேருடலாக இந்த பேர் அண்டத்தை நாம் பார்க்கிறோம். இதுல ஒரு பெரிய இயக்கம் இருக்கிறது, ஒரு பெரிய அமைவு இருக்கிறது. சரியா? நம்ம சூரிய குடும்பத்துல நம்ம பூமி ஒரு அங்கம். சூரிய குடும்பத்துல பூமி ஒரு அங்கம். இந்த சூரிய குடும்பம் போல பல லட்சம் சூரிய குடும்பங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. இந்த ஒரு சூரிய குடும்பம் இல்லை, இந்த ஒரு சூரிய குடும்பம் போல பல லட்சம் சூரிய குடும்பங்கள் இருக்கிறது. ஸோ இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான உடல் தான் கடவுளுடைய பேருடலாக இருக்கிறது. எப்படி உனக்கு உன் முதுக பார்க்க முடியாதோ, உனக்கு உன் உடம்பு, உன் முதுகு, உன் உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகளை உனக்கு பார்க்க முடியாதோ, அப்படி இந்த பேருடல் தான் இறைவனுடைய திருவுடல் என்பதை பார்க்க நாம முடியாதவர்களா இருக்கிறோம். கடவுள் காண முடியாதெல்லாம் இல்லை. சரியா? என்ன 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 பார்க்குறீங்க, என்ன நீங்க பார்க்குறீங்க தானே, என்ன நீங்க பார்க்குறீங்க, நான் உங்களை பார்க்குறேன் அப்படின்னா என்னுடைய உடலைத்தான் நீங்க பார்க்குறீங்க. உண்மையிலேயே என்ன நீங்க பார்க்கல, என்னுடைய உடலைத்தான் பார்க்குறீங்க. ஆனால் அந்த உடலில் இருப்பதுதான் நான் என்று அறிந்திருக்கிறீர்கள். இந்த உடலை பார்த்தாலே என்னை பார்த்ததாக முடிவு செய்து விடுகிறீர்கள். அப்படித்தானே? அப்போல கடவுள் பார்க்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. கடவுளுடைய உடல் எல்லாருக்கும் தென்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. கடவுளுடைய உடல் இயக்கத்தில், செயல்பாட்டில், உயிரோட்டமாக இயங்கி கொண்டுதான் இருக்கிறது. நம்ம எல்லாரும் கடவுள் உடலை தொட்டுன்னு தான் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் கடவுளுடைய உடல் என்ன பண்ணியிருக்கிறோம்? தொட்டு அனுபவிச்சுட்டு அது கூட இசைந்து நம்ம ருசித்து பழகி உருண்டி வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம். அது கூட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், தூரமா இல்லை. அந்த பேருடலின் ஒரு அம்சமாக நமக்கு இந்த திருவுடல், இந்த பிண்டம், இந்த உடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடல் முழுவதும் கடவுளின் திரு உடலோடு இணைக்கப்பட்டுள்ள ஒரு பகுதி. கடவுளுடைய உடம்புல இருந்து உன் உடம்பு என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. பிறந்ததும் அங்கதான், இருக்கிறதும் அங்கதான், இறக்க போறதும் அங்கதான், இறந்த பிறகு நிலை மாறி இருக்க போறதும் அங்கதான். உன்னுடைய உடலை கடவுளின் திரு உடலில் இருந்து ஒருபோதும் பிரிக்கவே முடியாது. உனக்கு உள்ளம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த உள்ளத்திலே நீ விரும்புகிறாய், நீ திட்டமிடுகிறாய், நீ தீர்மானிக்கிறாய், நீ யோசிக்கிறாய், நீ ஆலோசனை பண்ற, என்னென்னமோ உனக்கு ஒன்று நடக்குது உள்ளத்துல. புத்தி அங்க வச்சிருக்கிற, அறிவு அங்க வச்சிருக்கிற, விருப்பத்தை அங்க வச்சிருக்கிற, என்னமோ அங்க நடந்துட்டே இருக்குது. அப்படி ஒன்று நடப்பதற்கு காரணமான ஒன்று உனக்கு இருப்பதற்கு காரணமே கடவுள் உள்ளம் கொண்டதாக இருக்கிறது. கடவுளுக்கு ஒரு உள்ளம் இருக்கு. அங்கதான் தீர்மானம் நடக்குது, அங்கதான் ஒழுங்கமைவுகள் செய்யப்படுது, நேர்த்தியானவைகள் அங்கு தீர்மானிக்கப்படுது. எல்லா இந்த பிரபஞ்சத்தினுடைய அல்லது கடவுளின் உடல் என்று சொல்லப்படுகிற இந்த அண்டத்தினுடைய இயக்கங்கள் யாவும் அழகா இருக்கு. பல லட்சக்கணக்கான, பல மில்லியன் ட்ரில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது. ஆனா அது அதனுடைய பாதையில அழகா இருக்குது. ஒன்னோடு ஒன்று என்ன பண்றது இல்லை, மோதிக்கிறது இல்லை. எவ்வளோ காலமா, எத்தனையோ யுகங்களா இந்த ஒழுங்கு அமைவு மாறாமல் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த பேர் இயக்கத்தினுடைய ஒழுங்கு அமைவு இப்படித்தான் என்று நிர்மாணிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு ஆச்சரியப்படுகிற விதத்தில் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அங்க மட்டும் இல்லை, உன் உடம்புல இருக்கிற இயக்கமும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஒன்னோடு ஒன்று மோதிக்கொள்வதில்லை, ஒன்றுக்கு ஒன்று தீமை செய்வதில்லை, ஒன்றுக்கு ஒன்று உதவிகரமா இருக்குது. ஒரு உறுப்பு துன்பப்பட்டா மற்ற உறுப்புகள்லாம் சேர்ந்து துன்பப்படுது. அதை குணப்படுத்துறதுக்கு மற்ற உறுப்புகள்லாம் சேர்ந்து வேலை செய்யுது. அதனுடைய வேலையை மற்றதெல்லாம் பகிர்ந்துக்குது. அதுதான் உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாமே ஒரு 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 மெயின் உறுப்பு, அதாவது
பெரும் உறுப்பு, அதற்கு ஒரு துணை உறுப்பு. எல்லாமே ஜோடிகளா, துணைகளா, ஒன்றுக்கொன்று ஆதரவா, ஒன்றுக்கொன்று ஒத்திசைவோடு தான் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா கடவுளுடைய உடலின் இயக்கம் அப்படி இருக்கு. அதே போலதான் உன்னுடைய உடலின் இயக்கமும் செய்யப்பட்டிருக்கு. உன்னுடைய உயிர்னு நீ எதுன்னு கேட்டேன்னா அது கடவுளுடைய பகுதி. உன்னுடைய மனசுன்னு ஒன்று கேட்டேன்னா அது, உன்னுடைய உள்ளம்னு ஒன்று கேட்டேன்னா அது கடவுளுடைய பகுதி. உன்னுடைய உடம்புன்னு ஒன்று கேட்டேன்னா அதுவும் என்னது? கடவுளுடைய பகுதி. கடவுளற்று ஒரு மனிதன் இல்லை. கடவுளற்று ஒரு மனிதன் இங்கு இல்லவே இல்லை. முழுவதும் மனிதன் கடவுள் தன்மையானவன். ஆனால் மனிதன் கடவுள் தன்மையை உணரவும், நுகரவும், அனுபவிக்கவும், அதில் வாழவும் முடியாதபடி தடையா இருக்கிறது எது? ஒரு மனிதன் தன்னை உணர்வதற்கும், தன்னை அறிவதற்கும், தன்னுடைய கடவுள் தன்மையில், இறைத்தன்மையில், தெய்வீகத்தன்மையில் அவன் வாழ்வதற்கும் தடையாக இருப்பது எது என்றால், மனிதன் தான் வாழ்வதற்கு தனக்குள்ளாக, தனக்கு உதவியாக, தனக்கு துணையாக தானே எழுப்பிக் கொள்ளுகிற மனம் என்னும் அந்த உள்முக கருவித்தான் காரணமாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க உடம்பு கடவுள் தன்மை, உங்க உயிர் கடவுள் தன்மை, உங்க உள்ளம் என்கிற ஆன்மா கடவுள் தன்மை. நீங்க முழுவதும் கடவுள் தன்மைகள் ஆனவங்க. ஆனா இந்த தன்மைகளை நீங்க உணர்ந்து கொள்வதற்கும், உங்களுக்கு உபயோகமா ஒரு வேலைக்காரனை உருவாக்கி நீங்க இந்த பூமியில வாழ்வதற்கும், அனுபவித்துக் கொள்வதற்கும், நுகர்ந்து கொள்வதற்கும் ஒரு துணை கருவியை உங்களுக்குள்ளவே நீங்க எழுப்புறீங்க. அந்த துணை கருவிக்கு பேர் தான் என்னது? மனம். இப்ப அந்த மனம் தான் கேடு நிறைந்ததாக மாறி போய்விட்டது. அந்த மனம் தான் திருக்கு நிறைந்ததாக மாறிவிட்டது. அந்த மனம் தான் இப்ப சரி செய்யப்பட வேண்டிய பகுதியாக இருக்கிறது. மத்தேயு நூல்ல 2ஆம் அதிகாரத்துல ஒரு அரசனை பார்க்கிறோம். அவனுக்கு பேரு ஏரோது அப்படின்னு ஒரு அரசன். இயேசு குழந்தையா பிறந்த போது அந்த அரசனுடைய வரலாறு அங்க காண்பிக்கப்படுகிறது. பொதுவா வரலாற்றுல அந்த அரசனுக்கு என்ன சொல்வாங்கன்னா, அவனுக்கு பேர் மகா ஏரோது, பெரிய ஏரோது. பல ஏரோதுக்குள்ள அவனும் ஒரு ஏரோது. ஏரோதுங்கிறது ஒரு டைட்டில், அரசர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு தலைப்பு. முதலமைச்சர் மாதிரி பட்டம், முதலமைச்சர் மாதிரி, பிரதம மந்திரி மாதிரி ஏரோதுங்கிறது ஒரு பட்டம். அந்த பட்டத்துக்கான ஒரு பெயர். சரியா? அவன் பேர் இயற்பெயர் வேற ஏதோ ஒன்று இருக்கலாம். சரியா? அந்த மனிதனுடைய சித்தரிப்பு எப்படி இருக்குன்னா, அவன் ஒரு அரக்க குணம் நிறைந்தவன், கொடூரமானவன். எந்த அளவுக்கு கொடூரமானவன்? தன்னுடைய சொந்த பிள்ளைகளையே தனக்கு போட்டியாக நினைத்து கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கொடூரமானவன். தன்னுடைய மனைவியே கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கொடூரமானவன். அவனுடைய மனம் எப்பொழுதும் தன்னை அழிப்பதற்காக, தன்னை கீழாக்குவதற்காக, தனக்கு எதிரியாக யாரோ ஒருத்தர் இந்த பூமியில இருந்துட்டே இருக்கிறாங்க என்கிற பய உணர்வு நிறைந்தது அவனுடைய மனம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நீங்க எல்லாருமே உங்க மனசை அந்த ஏரோது மனசாதான் நினைச்சு பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். நம்ம மனசெல்லாம் கூட, நம்ம மனசுக்கெல்லாம் ஏரோதுன்னு பேர் வச்சுக்கலாம். நம்ம மனசுல என்னன்னு பேர் வச்சுக்கலாம்? ஏரோதுன்னு பேர் வச்சுக்கலாம். இயேசுவினுடைய போதனைகள்ல ஆரம்பம் முதல் முடிவு வர மனிதனுக்கு அவர் வழங்கிய போதனைகள்ல ரொம்ப முக்கியமா வலுப்பெற்றிருந்த ஒரு சிந்தனை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனித மனம் தன்னை தானே அறிவதற்கு முடியாமல் அகன்று போய் இருக்கிறது. மனித மனம் தனக்குத்தானே எதிராக திரும்பி இருக்கிறது. மனித மனம் தனக்குத்தானே விரோதியாகி விட்டது. உன்னையும் என்னையும் அழிக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாரும் பிறக்கல, யாரும் பிறக்க போறதும் இல்லை. உன் வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வெளியே இல்லை. அப்படியெல்லாம் யாரையும் கடவுள் படைக்கல. என் வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு அவன், இவன் வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு அவன், இவன் வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு அவ வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு இவ, இப்படியெல்லாம் திட்டம் பண்ணி கடவுள் என்ன பண்றது இல்லைங்க, யாரையும் படைக்கிறது இல்லை.
பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கையினுடைய குறைபாடுகளுக்கு, நம்முடைய வாழ்க்கையினுடைய துன்பங்களுக்கு, நம்முடைய வாழ்க்கை கெட்டு போயிருப்பதற்கு காரணமா நம்ம பழியை எப்பவுமே அடுத்தவங்க மேலதான் போட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த பூமியில யாரையோ ஒருத்தர் நம்ம எதிரியா எப்பவுமே வச்சு நிற்கிறோம். எப்பவுமே யாரோ ஒருத்தர் நமக்கு யார் தான்? எதிரி தான். அது யாரோ ஒன்று இருக்கலாம். உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க இருக்கலாம், உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், உங்களுக்கு தூரமானவங்களா இருக்கலாம், உங்க கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம், உங்க நண்பர்களா இருக்கலாம், உங்க எதிர் வீட்டுக்காரா இருக்கலாம், உங்க பக்கத்து வீட்டுக்காரா இருக்கலாம். யாரோ ஒருத்தர் என்ன வச்சிருப்போம்? எதிரியா வச்சிருப்போம். ஏன்னா மனம் எப்பொழுதுமே தனக்கு ஒரு எதிரி இருப்பதாக நினைத்துக் கொள்ளுகிறது. தன்னை அழிக்க யாரோ பிறந்துள்ளதாக அது எண்ணிக்கொள்ளுகிறது. தன்னை ஒரு அரசனாக நினைக்கிறது. அந்த அரசத்துவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு, தக்க வைத்துக் கொள்வதற்கு போராடவும் முயற்சிக்கிறது. எப்பவுமே நமக்கு போராட்டம் என்னன்னா, நம்மளோட யாரும் பெரியார் ஆயிடக்கூடாது. எங்க வீட்டிலேயே புருஷன் தன்னை அடக்குறான், தன்னை அடிமைப்படுத்துறான், தன்னை ஆளுமை செய்யறான், அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாதுன்றதுல பெண் மனைவி எப்பவுமே கவனமா இருப்பா, உஷாரா இருப்பா. அதே போல ஆணும் தான். பொண்டாட்டி பேச்சு கேட்கறான், பொண்டாட்டி கட்டுப்பட்டு இருக்கிறான், பொண்டாட்டிக்கு கீழ்பட்டு இருக்கிறான், பொண்டாட்டி கையில வச்சு இவனை ஆற்றா, அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, நடந்துற கூடாது. நான் எப்படி இருக்கணும்? யாருடைய கட்டுப்பாட்டு இல்லாம என் சுய இஷ்டத்துல இருக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்புல அவர் அதை பாதுகாத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டே இருப்பார். இப்படி ஒவ்வொரு மனுஷருமே இந்த உலகத்துல தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு பல்வேறு சுய முயற்சிகள் எடுத்துட்டே இருக்கிறோம். உண்மை என்னன்னா, நீ அரசன் ஆக்கப்பட்டவன் இல்லை. உனக்கு ஒரு அரசத்துவம் இருக்கு, உனக்கு ஒரு ஆளுமைத்துவம் இருக்கு. நீ ஒரு ராஜாதான், நீ ஒரு ராஜாதான், நீ ஒரு அரசன், நீ ஒரு ஆளுமைத்துவம் கொண்டவன், உனக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு. உன் சரீரம் தான் உன்னுடைய ராஜ்யம், உன் உடம்பு தான் உன்னுடைய ராஜ்யம், உன் மனசுதான் உன்னுடைய ஆளுமைக்குட்பட்ட எல்லை பகுதி. நீதான் ராஜா. இது யாரோ ஏற்படுத்துறதில்லை, யாரோ கொடுத்த பதவியெல்லாம் கிடையாது, இயல்பே அதுதான். ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்குத்தானே யாராக இருக்கிறான்? அரசனாக இருக்கிறான். அந்த அரசத்துவத்துல இன்னொருத்தர் போட்டியெல்லாம் கிடையாது. அந்த அரசத்துவத்துக்கு இன்னொரு எதிரி கிடையாது. இந்த மனம் என்ன செய்கிறது? தன்னுடைய அரசத்துவத்தை தானே சம்பாதித்ததாக நினைத்துக் கொள்கிறது, தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று போராடுகிறது. அதற்கான அறிவை தேடுகிறது, அதற்கான அறிஞர்களை தேடுகிறது, அதற்கான கருத்துக்களை தேடுகிறது, அதற்கான சித்தாந்தங்களை தேடுகிறது, அதற்கான தத்துவங்களை தேடுகிறது, அதற்கான ஆட்களை கூட்டி தான் கூட வச்சுக்குது. தன்னுடைய அறிவை கொண்டு, தன்னுடைய புத்தியை கொண்டு, தன்னுடைய திறமைகளை கொண்டு மனம் எதற்கு போராடுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, தனக்குத்தானே தான் ராஜாவா இருக்கிறதுக்கு, தான் அரச பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு தான் போராண்டு இருக்குது. ஒரு புருஷன், ஒரு மனுஷன் பொண்டாட்டி கிட்ட ஏன் சண்டை போடணும்? ஒரு மனைவி புருஷன்கிட்ட ஏன் சண்டை போடணும்? ஒரு பெற்றோர் பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட, ஒரு கூடுகையில 4 பேர் பங்கேற்றா அந்த 4 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன் சண்டை வருது? எல்லாருமே தனக்குள்ள ஏதோ ஒன்ன காப்பாத்திக்க நினைக்கிறாங்க. எல்லாருமே தனக்குள்ள தானே பாதுகாப்பற்ற உணர்வோடு இருக்கிறாங்க. எல்லோருமே தனக்குள்ள ஒன்ன ஏதோ தக்க வச்சுக்க நினைக்கிறாங்க. யாருக்குமே இது இயல்பானது, இது இலவசமானது, இதையெல்லாம் நம்ம தக்க வச்சுக்க போராட வேண்டிய அவசியம் இல்லை என்கிற புரிதல் யாருக்கும் இல்லை. மரியாதைய போராடி பெறணும், மதிப்பை போராடி பெறணும், அங்கீகாரத்தை போராடி பெறணும். ஏதாவது செஞ்சாதான் நான் இருக்கிறேன்னு 4 பேருக்கு தெரியும். என் பேர் நல்லா இருக்கணும்னா 4 பேர் பேரை கெடுக்கணும். மனம் தன்னை தான் யார் என்று, என்னவென்று
தன் நிலை தன் ஸ்தானம் என்னது என்று சரியாக அறிந்திராத பட்சத்தில் அந்த மனம் கொடூரமான மனமாக மாறுகிறது. அது தன்னுடைய அறிவை, தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய புத்தியை, தன்னுடைய செயல்களை எல்லாம் தனக்கு விரோதமான கருவிகளாகவே உருவாக்கி கொள்ளுகிறது. அடுத்தவரை அழிப்பதாக நினைத்து அது தன்னைத்தானே அழித்து கொள்ள பார்க்கிறது. ஒரு நாடு இருந்தா, ஒரு அரசன் இருந்தா, அரசன் வேறு குடிகள் வேறு அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். அரசன் வேறு குடிகள் வேறு அல்ல. குடிகள் இருந்தாதான் அரசன், அரசன் இருந்தாதான் குடிகள். அப்படித்தானே? குடிகளுக்காக அரசன். குடிகளை அழித்து விட்டு, குடிகள்னா புரிதல்ல உங்களுக்கு? குடிமக்கள், குடிமக்களை அழித்து விட்டு யார் இருக்க முடியாது? அரசன் இருக்க முடியாது. அதுவும் வளரும் பிறந்த குழந்தைகள், வளரும் குழந்தைகள் என்பது அவர்கள் வருங்கால தலைமுறையினர், வருங்கால குடிமக்கள். முளையிலேயே கிள்ளிட்டு அவங்கள முளையிலேயே அழிச்சிட்டு யாருக்கு ராஜாவா இருக்க முடியும் சொல்லுங்க? இந்த நாட்டு மக்களை எல்லாம் அழிச்சிட்டு மோடி யாருக்கு பிரதமராக இருக்க முடியும்? தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சாராயம் ஊத்தி கொண்டுட்டு ஸ்டாலின் யாருக்கு முதலமைச்சராக இருக்க முடியும்? அந்த பதவி என்கிற ஒன்று இருக்க வேண்டுமானால் யார் இருக்கணும்? நாடு இருக்கணும், நாட்டுல மக்கள் இருக்கணும். சரிதானே? என்னங்கய்யா, ஆமாவா இல்லையா? ஐயோ ஐயோ, எந்த ஊர்ல இருந்தா வரீங்கன்னு தெரியல. நீங்க குடிகள் இல்லைன்னா அரசன் கிடையாது. அப்ப குடிகளை அழிப்பவன் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகிறவன். தன்னைத்தானே யாரால் அழித்துக் கொள்ள முடியும்? தன்னை தெரியாதவன், தன்னை அறியாதவன், தன்னை உணராதவன், தன்னுடைய உண்மை எது என்பதை எவனுக்கு தெரியவில்லையோ அவன் தான் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறவனாக இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனிதர்கள் மனம் எப்படி ஆகி கொண்டிருக்கிறது? ஏரோதுவின் மனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அவர்கள் எப்பொழுதும் தனக்கு ஒரு எதிரி இருப்பதாகவே கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு எதிரி யாரும் இல்லை. எதிரி எப்போது எதிரி? தனக்கு அந்நியமானவர்கள் தான் தனக்கு எதிரி. தானே தனக்கு எதிரியாக முடியாது. அனைத்தும் தனக்கு உட்பட்டது, அனைத்தும் தனக்கு உட்பட்டது, அனைத்தும் தனக்கு உறவானது, அனைத்தும் தன்னில் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கிறது. எதுவும் தனக்கு தூரமானது இல்லை, யாரும் தூரமானது இல்லை. ராஜ்யம் எனக்குள்ளானது, குடிமக்கள் எனக்குள்ளானவர்கள், உலகம் எனக்குள்ளானது, இந்த உலகத்தில் நடக்கிற பிறப்பு இறப்பு எனக்குள்ளானது, இங்கு நடக்கிற சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் அனைத்தும் எனக்குள்ளானது. இந்த புரிதல் இல்லாத பட்சத்துல நானும் கடவுளும் ஒன்று. சொல்லுங்க, நான் அனைவருடனும் ஒன்று. இது எப்போது விளங்கும்? ஒரு மனுஷன் தன்னுடைய மூலம், தன்னுடைய ஆதாரம், தான் யார் என்பதை தேடி முழுவதும் தான் இறைவன், இறைமயமானவன் என்பதை புரியும் போதுதான் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று, எதுவும் இங்கு தனிப்பட்டது அல்ல, எதுவும் ஒன்றுக்கொன்று எதிரானது அல்ல, விரோதமானது அல்ல என்பதை புரிய முடியும். அப்படி புரியாத பட்சத்துல தான் என்ன நடக்கிறது? எதிரி மனப்பான்மையை வளர்த்துக் கொள்வது, விரோத மனப்பான்மை வளர்த்துக் கொள்வது, ஒன்றுக்கொன்று எதிராக செயல்படுவது போல உணர்ந்து கொள்வது. எதையெல்லாம், எந்த சூழ்நிலைகள், எந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் எனக்காக பிறக்கிறதோ அவைகள் எல்லாம் என்னை வளர்ப்பதற்காக, என்னை ஈடேற்றுவதற்காக, எனக்கு நன்மைக்கானவைகளாக வருகிறது என்பதை உணராமல் அவைகளையே தீமையாக, எதிராக, அழிப்பதற்காக வருகிறது என்று எண்ணி அவைகளை அழிப்பதற்காக எழும்பி தன்னையே அழித்துக் கொள்வது. விளங்குதா உங்களுக்கு? ஏதோ ஒரு சந்தர்ப்பம் இறைவன் உனக்கு கொடுக்குறான், ஏதோ ஒரு சூழ்நிலையை உனக்கு கொடுக்குறான். அந்த சூழ்நிலையை முதல்ல நீ பார்க்குற பார்வையே எப்படி ஆயிடுது? இது எனக்கு தீமையா வந்திருக்குது, இது எனக்கு கெடுக்கிறதுக்காக வருது, இது என்னை அழிக்கிறதுக்காக வருது, இது வந்தா என்னுடைய ஸ்தானம் ஆட்டம் கண்டுடும், இது வந்தா நான் தளர்ந்து போயிடுவேன், இது என்னால சமாளிக்க முடியாது, இது என்ன அழிச்சிரும் நினைக்கிற. உனக்கு பிறக்கிற சந்தர்ப்பங்களை, உனக்கு பிறக்கிற சூழ்நிலைகளை, நீ எதிர்கொள்ளுகிற எந்த ஒரு காரியத்தையும் உனக்கு எதிராகவும் உன்னை அழிப்பதற்காகவும் வருகிறதாக நீ எண்ணுகிறாய்.
அதனால அதை அழித்து விட நீ முயற்சிக்கிற, அந்த சூழ்நிலையை அழிக்க முயற்சிக்கிற, இல்ல அங்கிருந்து தப்பியோட முயற்சிக்கிற, அதற்கு தூரமாக முயற்சிக்கிற, அதை அழிப்பதற்காக நீ பல்வேறு கூட்டு துணைகள் எல்லாம் சேர்த்துக்கிற. ஆனா முடிவு என்ன? நீ அழிப்பது உன் சூழ்நிலைகளை அல்ல, உன் சந்தர்ப்பங்களை அல்ல, பிற மனிதர்களை அல்ல, பிற காரியங்களை அல்ல, உனக்கு நீயே அழிவை வருவித்துக் கொள்ளுகிறாய். அப்போ என்ன புரியணும்? வாழ்க்கை ரொம்ப இயல்பானது, வாழ்க்கை ரொம்ப லகுவானது. என்னால் எதுவும் ஆனது இல்லை, என்னால் எதுவும் ஆனது இல்லை. நான் என்று எதையெல்லாம் நான் உணர்கிறேனோ அதுவெல்லாம் கடவுளுடையது, கடவுள் தன்மையிலானது. அப்போ கடவுள் தன்மையிலான இந்த வாழ்க்கைய நான் வாழ்வதற்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன புரியணும்? கடவுள் தன்மையிலான இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நான் கஷ்டப்பட வேண்டியது இல்லை. எதிரிகள் இல்லாதது வாழ்க்கை, போட்டி பொறாமைகள் இல்லாதது வாழ்க்கை, போராட்டங்கள் இல்லாதது வாழ்க்கை. எதையும் தக்க வச்சுக்கிறதுக்கு நான் போராடுறேன்னா ஒன்று அதை பற்றி எனக்கு சரியான புரிதல் அறிவு இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். நான் சரி பண்ண வேண்டியது சூழ்நிலையே மனுஷரை இல்லை, எனக்குள்ள இருக்கிற புரிதல் எனக்குள்ள இருக்கிற அறிவை தான் நான் சரிப்படுத்தணும், என் மனசுல தான் நான் வேலை பார்க்கணும், எனக்கு வெளியே உள்ள மனுஷங்க கிட்ட இல்லை. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. சூழ்நிலை சரியில்லை, சந்தர்ப்பம் சரியில்லை, மனுஷங்க சரியில்லை, உறவு சரியில்லை, என்ன சரியில்லைனாலும் நான் வேலை பார்க்க வேண்டியது எங்க? என்னுடைய மனசுல தான் நான் வேலை பார்க்கணுமே தவிர அந்த சூழ்நிலைகளோட அந்த மனுஷங்களோட நான் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஒரு இமேஜ் ஒன்று ஏற்படுத்திக்கிறேன், எனக்கு ஒரு அடையாளத்தை நான் ஒன்று ஏற்படுத்திக்கிறேன். அந்த அடையாளத்தை தக்க வச்சிருக்கிறதுக்காக, என்னை நிரூபிக்கிறதுக்காக நான் போராடிட்டு இருக்கிறேன். சரியா? நான் ஒரு ஞானத்தை போதிக்கிற குரு, நான் உண்மையை கற்றுக் கொடுக்குறேன், நான் கடவுளுக்குள்ள மனுஷங்களை வழிநடத்துறேன், இல்லை கடவுளை மனுஷங்களுக்கு புரிய வைக்கிறேன். இதை 4 பேர் ஒத்துக்கணும், 4 பேர் அங்கீகாரம் பண்ணணும், 4 பேர் இதை பாராட்டணும், 4 பேர் இதை சரின்னு சொல்லணும். அதுக்காக நான் என்ன பண்ணணும்? போராடி அதை நிரூபிக்கணும். இந்த சேரை, இந்த இடத்தை நான் தக்க வச்சுக்கணும். அப்படின்னு நான் எடுக்கிற முயற்சிகள் அத்தனையும் என் அழிவுக்கானது. எப்பொழுது நீ இந்த வாழ்க்கைய நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லாமல் வாழ பழகுகிறாயோ அப்பொழுதுதான் நீ உண்மையிலேயே வாழ்கிறாய். எந்த ஒரு உறவை, எந்த ஒரு சந்தர்ப்பத்தை, எந்த ஒரு செயலை, எந்த ஒரு காரியத்தை நீ பிடிச்சு உன் கையை விட்டு போயிடக்கூடாது, உன் கைக்கு மீறி போயிடக்கூடாது, அதை தக்க வச்சுக்கணும்னு போராடி தக்க வைக்கிறியோ அது உனக்கானது அல்ல. எதை தக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ண தேவையில்ல? போராட வேண்டியது இல்லை. அந்த போராட்டம் உன்னையே நாசப்படுத்தும், அந்த போராட்டம் உன்னையே இன்னும் அழிவுக்குள்ளாய் கொண்டு போகும், அந்த போராட்டம் உன்னையே உனக்கு மறைத்து விடும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் எப்படி அமைந்திருக்கிறது, செயல் நிர்வாகம் எப்படி அமைந்திருக்கிறது என்றால் அவனவன் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும்படிக்குத்தான் அளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர எவன் ஒருவனும் இன்னொருவனை அழிப்பதற்கு இங்கு அளந்து கொடுக்கப்படவே இல்லை. என்னால உங்களை அழிக்க முடியாது, உங்களால என்ன அழிக்க முடியாது, ஆனா நான் என்ன அழிச்சிக்க முடியும், நீங்க உங்களை அழிச்சிக்க முடியும். மன நிர்வாகம் அப்படித்தான் அருளப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் உங்க வாழ்க்கையை வாழும் விதத்தை கவனியுங்கள், உங்கள் மனதை நீங்கள் கையாளும் விதத்தை கவனியுங்கள். மனம் எப்பொழுது உங்களுக்குள் எழும்பியதோ அப்பொழுதே மனம் கண்டது உங்களை அல்ல, உங்களுக்காக படைக்கப்பட்டவைகளை. நல்லா புரிஞ்சுக்கணும். மனம் உங்களுக்குள் எப்பொழுது எழும்பினதோ அப்பொழுதிலிருந்து உங்கள் மனம் கண்டது, காண்பது உங்களை அல்ல, தன்னை அல்ல, உங்களுக்காக படைக்கப்பட்டவைகளைத்தான் அது காண்கிறது. அவைகள் தனக்கானவைகள் அல்ல.
அவைகள் தனக்கு லாபகரமானவைகளும் அல்ல, நஷ்டமானவைகளும் அல்ல, விரோதமானவைகளும் அல்ல, தோழமையானவைகளும் அல்ல. அவைகள் எல்லாம் அவைகளாகவே இருக்கிறது. ஆனால் மனம் அவைகளை எல்லாம் தன்னுடையதாக எண்ணிக்கொள்ளுகிறது. மனசு என்ன நினைச்சுக்குது? எல்லாம் எனது, எல்லாம் எனக்கு அப்படின்னு நினைச்சுக்குது. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாய் எனக்காக. நீ பிறக்கலனா உலகம் பிறந்திருக்காதா? நீ பிறக்கலனா உலகம் பிறந்திருக்காதா? நீ கவனிக்க உனக்காக தான் மலர் மலர்தா? மலர் தன் இயல்பில் தானாக மலர்கிறது. அதை நீ ரசிக்கலாம், நுகரலாம், பயன்படுத்திக்கலாம், அனுபவிக்கலாம். நீ அனுபவிக்கலனாலும் அது என்ன பண்ணும்? மலர்தான் செய்யும். நதி யாருக்காக ஓடுகிறது? நதி யாருக்காக ஓடுகிறது? அது தன் இயல்பில் தானாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதன் தோற்றம், அதனுடைய செயல்பாடு அது நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது. நீ நதி தண்ணியை அள்ளி குடிக்கலாம், இல்லை காலில் எட்டி உதைக்கலாம், குளிக்கலாம், இல்லை அதிலே போய் மூத்திரம் பண்ணிட்டு போகலாம். அது உன் பிரச்சனை, நீ கவனிக்காம கூட போலாம். ஆனால் மனம் என்ன சொல்லுகிறது? மனம் எப்படி எடுத்துக்கொள்கிறது? எல்லாம் எனக்காக தான். உண்மையிலேயே அந்த மனம் எதனுடையதோ அதை தன்னுடையதாக எண்ணவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனம் உண்மையிலேயே எதனுடையதோ அதனை தன்னுடையதாக எண்ணவில்லை. மனம் தன் உடலை தன்னுடையதாக எண்ணுவதில்லை. மனம் தன் உயிரை தன்னுடையதாக எண்ணுவதில்லை. மனம் தன் உள்ளத்தை தன்னுடையதாக எண்ணவில்லை, அறியவில்லை. அப்படி அதை பாவிப்பதும் இல்லை, அப்படி அதை அனுபவித்துக் கொள்வதும் இல்லை, அப்படி அதை பாதுகாப்பதும் இல்லை. ஆனால் தனக்கு வெளியே இருக்கிற அனைத்தையும் தன்னுடையதாக எண்ணி அவைகளை தக்க வைத்துக் கொள்ள, அவைகளை தனதாக்கி கொள்ள, அவைகள் மீது தன் முத்திரையை பதிக்க, அவைகளை சொந்தம் கொண்டாட, அவைகளை உரிமை கொண்டாட எப்பொழுதும் போராடி கொண்டே இருக்கிறது. உன் உடம்பு உன் பேச்சு கேட்கல, ஆனா உன் புருஷன் உன் பொண்டாட்டி உன் பேச்சு கேட்கணும்னு போராடுனுங்கிற. புரியுதா? இதோட சிம்பிளா என்ன சொல்ல முடியும்? இதுதான் நடந்துனுக்குது. உன் மனசு நீ சொல்வதற்கு அடங்கல, ஆனா இன்னொரு மனசை அடக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணினுக்கிற. நீ உனக்கு அரசன். நீ யாருக்கு அரசன்? உனக்கு அரசன். இது பதவி கிடையாது. இது யுத்தம் பண்ணி இன்னொருத்தர் யாரையும் அங்கிருந்து துரத்திட்டு ராஜ்யத்தை பிடிச்சது கிடையாது. இன்னொரு எதிரி உன்னை துரத்திட்டு அந்த ராஜ்யத்தை பிடிக்கிறதுக்கு. அது இயல்பாகவே செய்யப்பட்ட அமைப்பு. அப்படிதான், படைப்பே அப்படிதான். உன் மனசுக்குள்ள நீ மட்டும்தான் ராஜா, ஆனா நீயே பலத்தை ராஜாவா கொண்டு வந்து வச்சுக்கிற. அவங்களோட அப்பப்போ சண்டையும் போட்டுக்கிற. திடீர்னு எப்படின்னா ஞானம் வந்துடுது உனக்கு, நான் ராஜாவே இல்லையே, வேற யாரோ என் வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறாங்களே, வேற ஏதோ என் மனசுல ஓடுது, இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க, யார் இவங்களெல்லாம் அனுமதிச்சது, எப்படி பிறந்துச்சு, இதெல்லாம் அழிக்கணுமே நீயே போராடுற. எல்லா கலவரமும் ரணகல பூமியா எது மட்டும்தான் இருக்குது? மனசு மட்டும்தான் இருக்குது. உன் என் மனசு எப்படி இருக்குது? ரணகல பூமியா இருக்குது. அங்க யுத்தம் நடந்துட்டே இருக்குது, கொடூரங்கள் அங்க நடக்குது. சந்தேகம் உன் மனசுல வித்துட்டு இருப்பதனால, குழப்பம் நிறைந்திருப்பதனால, மனம் தெளிவுபட்டிராததுனால, அது உனக்காக, உன்னை வாழ வைக்க, உன்னை ரட்சிக்க, உனக்காக பிறக்கிற நல் எண்ணங்களை கூட அது கொலை செய்து விடுகிறது. ஏன்னா வேறு பிரித்து பார்க்க தெரியலையே. எது என்ன வாழ வைக்கிற சிந்தனை, எது என் வாழ்வழிக்கிற சிந்தனை என்ன பண்ண தெரியல, வேறு பிரிச்சு பார்க்க தெரியலையே. அப்ப எழும்புறதெல்லாம் வெட்டு, எழும்புறதெல்லாம் வெட்டு. 2 வயசுக்குட்பட்ட எல்லா குழந்தையும் வெட்டுன்னு என்ன அர்த்தம்? எத்தனை குழந்தை அவன் படையில நாளைக்கு சேரத்துக்கு இருந்துச்சோ, எத்தனை குழந்தை அவனுக்காக நின்று யுத்தம் பண்ணி அவன் உயிரை காப்பாத்துறதுக்காக சேனாதிபதியா இருக்கிறதுக்கு பிறந்துச்சோ, யாருக்கு தெரியும்? இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் மனம் தன் சுயத்தை அறியாதிருப்பது. தான் எங்கிருந்து எழுந்திருக்கிறோமோ, யாருக்காக எழுந்திருக்கிறோமோ, யாருக்காக செயல்பட தோன்றி இருக்கிறோமோ, அந்த நபரை பற்றிய உண்மைத்துவத்தை அறியாதிருப்பதுதான் காரணம். மனுஷங்களுக்கு ஒரே பிரச்சனை என்னது?
மனுஷங்களுக்கு ஒரே பிரச்சனை என்னது? அறியாமை மட்டும்தான் பிரச்சனை. அறியாமை மட்டும்தான் பிரச்சனை. உண்மையிலேயே எந்த அறிவு மனிதனுக்கு கிட்ட வேண்டுமோ அந்த அறிவு கிட்டுவதற்கே அவன் பல ஜென்மங்கள் போராட வேண்டியதா இருக்கிறது. உண்மையாவே நான் அறிவுடையவனா அப்படின்னு நீங்களே உங்களை சோதனை பண்ணி பார்த்துக்கலாம். வாழ்க்கைய போராட்டமா வாழ்ந்தணும் தான் நீங்க யாரு கிடையாது, பெற வேண்டிய அறிவை பெற்றவங்க கிடையாது. யாருக்கோ உங்களை நிரூபிக்க நீங்க நிர்பந்தம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க யாரு கிடையாது, அறிவு பெற்றவங்க கிடையாது. யாரையோ உங்களை எதிரியா போட்டியா பொறாமையா நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க யாரு கிடையாது, அறிவு பெற்றவங்க கிடையாது, தெளிவு பெற்றவங்க கிடையாது. உங்க ஸ்தானத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக மனைவி என் உரிமை, புருஷன் என் உரிமை, பேரண்ட் அப்பா அம்மா என்னுடைய உரிமை, முதலாளி என்னுடைய உரிமை, டீச்சர் நான் என் உரிமை, ஏதோ ஒரு தொழிலாளி ஏதோ ஒரு வேலைக்காரன் நான் உரிமை, இது என்னுடைய ஸ்தானம், இதெல்லாம் தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்க ஃபைட் பண்ணிட்டு போராடிட்டு இருந்தீங்கன்னா என்ன கிடையாது, நீங்க அறிவு தெளிவு பெற்றவங்க கிடையாது. இன்னும் எளிமையா சொல்லணும்னா வாழ்க்கைய ஈஸியா வாழலன்னா நீங்க அறிவு பெறலன்னு அர்த்தம். சுய அறிவு சுய வெளிச்சம் பெறும் வரைக்கும் வாழ்க்கை உங்களுக்கு லகுவா இருக்க போறது இல்லை. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் சுய அறிவு வேணும், சுய வெளிச்சம் வேணும். எதற்கு? வாழ்க்கைய அவ்வளவு லகுவா வாழ்வதற்கு. எவ்வளவு லகுவா? எவ்வளவு லகுவா? எவ்வளவு லகுவா? எதிரி இல்லாம, போட்டி இல்லாம, பொறாமை இல்லாம, கலவரம் இல்லாம, கொலை இல்லாம, கலகம் இல்லாம, தத்துவங்கள் இல்லாம, கோட்பாடுகள் இல்லாம, சித்தாந்தங்கள் இல்லாம, சட்டதிட்டங்கள் இல்லாம, ஒரு குழந்தைய போல, யார போல? ஒரு குழந்தைய போல ஈஸியா எளிமையா லகுவா இன்பமா வாழ்வதற்குரிய அளவுல அறிவு மேம்படணும். அந்த அறிவு புத்தகங்களினால் வருகிறது இல்லை. அந்த அறிவு நிறைய தத்துவங்களை படிக்கிறதுனால வர்றது கிடையாது. அந்த அறிவு உன்னை நீ அறிவதனால் வரக்கூடிய அறிவு. உன்னையே நீ அறியணும், உன்னையே நீ கேள்வி கேட்கணும், உன்னுடைய மூலத்தினிடமே நீ திரும்பணும், உன் மனதை அதை அறிய பண்ணணும். உன்னுடைய உண்மைத்தன்மை எது என்பதை உன் மனதையே அறிய பண்ணணும். வேற யாருக்கும் சொல்றது இல்லை. நான் கடவுள்னு உனக்கு நான் சொல்றது கிடையாது. நான் கடவுள் யாருக்கு நான் சொல்லி தரணும்? என் மனசுக்கு நான் சொல்லி தரணும். நான் கடவுள் யாரும் சொல்லி தரணும்? என் மனசுக்கு நான் சொல்லி தரணும். என் உடம்பு கடவுளுடைய உடம்புன்னு யாரும் சொல்லி தரணும்? என் மனசுக்கு சொல்லி தரணும். என் உயிர் கடவுளுடைய உயிர்னு யாரும் சொல்லி தரணும்? என் மனசுக்கு நான் சொல்லி தரணும். என் உள்ளம் கடவுளுடைய உள்ளம், கடவுளுடைய ஆன்மாவின் பகுதின்னு யாரும் சொல்லி தரணும்? என் மனசுக்கு சொல்லி தரணும். நீ எதுவெல்லாம் சொல்லி கொடுக்கணுமோ எல்லாத்தையும் உன் புத்திக்கு உன் மனசுக்கு தான் சொல்லி தரணும். நாம பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு புருஷனுக்கு இல்ல வேற யாருக்கோ சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணுகிறோம். நான் இவ்வளவு பெரிய ஆளு, நான் கடவுள், நான் இது என்னை இப்படி மதி, என்னை இப்படி நடத்து, என்னை இப்படி பாரு, அப்படி பாரு, என்கிட்ட இப்படி நடந்துக்கோ, என்கிட்ட அப்படி நடந்துக்கோ அப்படி நம்ம யாருக்கோ நம்ம சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுகிறோம். இல்ல, அது இல்ல உண்மை. உனக்கே நீ சொல்லிக் கொடு, உன் மனசுக்கு நீ சொல்லிக் கொடு. நீ கற்பிக்க வேண்டியது, நீ பழக்க வைக்க வேண்டியது, நீ திருத்த வேண்டியது, நீ திரும்ப வேண்டியது, நீ சீர்பட வேண்டியது எல்லாம் எங்கதான்? உன் மனசுல தான். உனக்கு எதிரியும் உன் மனசாதான் இருக்க முடியும், உனக்கு தோழமையும் நட்பும் உன் மனசாதான் இருக்க முடியும், உன் அழிக்கும் சக்தியும் உன் மனசாதான் இருக்க முடியும், உன் ஆக்கும் சக்தியும் மனசாதான் இருக்க முடியும். அதனால மனதை நீ எப்படி வைத்திருக்கிறாய் என்பதை பொறுத்து தான் வாழ்க்கை உனக்கு எப்படி இருக்க போகிறது என்பது முடிவாக போகுது. அதனால மனசுக்கு என்னென்ன உண்மைகளை உன்னை பற்றி நீ கற்பிக்க முடியுமோ அந்த உண்மைகள் எல்லாம் கற்பி. இது எல்லாம் நீ மனம் கொண்டு தான் செய்ய போற. மனதில் தான் மொத்த வேலையும். மனுஷனாவே மொத்த வேலை எங்கதான் நடக்கணும்? மனசுல வேலை நடக்கிறதுனால தான் உனக்கு பேரே மனுஷன். அதனால மனதில் வேலை செய். மனதை குழந்தை போல ஆக்கு. மனதுக்கு போட்டியை ஊட்டாதே. மனதுக்கு என்ன ஊட்டாத? போட்டியை ஊட்டாத. மனதுல பொறாமைய சேர்க்காத. மனசுல எதையும் யாரையும் எப்பவும் எதிரியா வைக்காத.
கடவுள் எதிரியற்றவன். கடவுளுக்கு என்ன கிடையாதுங்க? கடவுளுக்கு யாரு கிடையாது? எதிரி விரோதியே கிடையாது. அதனால்தான் அது கடவுள். உனக்கு யாரும் இல்ல, எதிரி இல்ல. கடவுளுக்கு அந்நியர் ஒருத்தர் இல்ல. கடவுளுக்கு அந்நியர்னு ஒருத்தர் இல்ல. அதே போல கடவுளுக்கு நெருக்கமானவன் ஒருத்தர் இல்ல. நமக்கெல்லாம் என்ன உண்டு? நெருக்கமான உறவுன்னு ஒரு 4 பேர் உண்டு, தூரமான உறவுன்னு ஒரு 4 பேர் உண்டு, அந்நியர்னு ஒரு 4 பேர் உண்டு. அப்படிதான் 3 ஸ்டேஜே நம்ம எல்லா உலகத்தில் உள்ள எல்லாரையும் பிரிச்சு வச்சிருக்கிறோம். பொருட்களை கூட அப்படிதான் வச்சிருக்கிறோம். நம்ம ரொம்ப பிடிச்சது, சும்மா சாதாரணமா பிடிச்சது, பிடிக்கவே பிடிக்காது, எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? பாகுபாடு படுத்தி வச்சிருக்கிறோம். சரியா? கடவுளுக்குள்ள என்ன கிடையாது? பாகுபாடுகள் கிடையாது. கடவுளுக்கு விரோத மனப்பான்மை கிடையாது. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது மழையை பொழிய செய்து நீதியுள்ளோர் மேலும் அநீதியுள்ளோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் கூட நன்மை செய்கிறார். ஒரே இயல்பு, உத்தம இயல்பு, கடவுளோட தன்மை. அதுதான் உண்மையிலேயே நீ. அங்கிருந்து தான் நீ வந்திருக்கிற, அங்கதான் நீ இருக்கிற, அங்கதான் நீ இருக்கவும் போற. இப்ப நடுவுல விளையாட்டு காட்டுறது, மாய காட்டுறது எது மட்டும்தான்? மனசு மட்டும்தான். அந்த மனசை பழக்குவிப்பதற்கு முயற்சி செய். அந்த மனசுக்கு கற்பி, அந்த மனசுக்கு போதி. எந்த ஒண்ணிலேயும் மனசை என்னாக்க வேணாம்? திடப்படுத்த வேணாம். எந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையின் பகுதிகளை போராட்டமா, கஷ்டமா, அப்படியே ஏதோ ஒண்ணு போட்டு தூண்டி நகர்த்துற மாதிரி, அழுத்தம் கொடுக்கிற மாதிரி ஆகுதோ அங்கெல்லாம் அமைதியாயிடுங்க. உட்காந்துருங்க, அமைதியா உட்காந்துருங்க. நான் ஏன் இப்படி இவ்வளவு போராடணும் இது கூடன்னு கேளுங்க. இந்த உறவை தக்க வைக்கிறதுக்கு, இந்த பொருளை தக்க வைக்கிறதுக்கு, இல்லை இவங்களுக்கு நான் நல்லவன் நிரூபிக்கிறதுக்கு, இவங்க முன்னாடி என் நியாயத்தை நான் எடுத்து பேசுறதுக்கு நான் எதுக்கு இவ்வளவு போராடணும்? இதுக்கு நான் ஏன் எதுக்கு இப்படி நீங்க முயற்சி பண்ணணும்னு உங்களுக்கு நீங்களே கேளுங்க. போராட விட்டா மனம் சாகுற வரைக்கும் என்ன பண்ணிட்டு தான் இருக்கும்? போராடிட்டே தான் இருக்கும். தனக்குள் நிலைப்படாததுனால, தனக்குள் தன் தன்மையை உணராததுனால, தன் முழுமையை அதை அனுபவிக்காததுனால, தனக்குள் அது லேசா இராததுனால வெளியே இருக்கிற எல்லாத்தோட சண்டை போட்டுதான் இருக்கும். சரியா? அப்போ உள்ளவே மனசை சரிப்படுத்துங்க. எங்கேயே? உங்களுக்குள்ளவே மனசை சரிப்படுத்துங்க. உங்களுக்கு வெளியே இருக்கிறது எதுவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு ஆயிடுங்க. உங்களுக்கு வெளியே இருக்கிறது எதுவும் என்ன கிடையாது, எனக்கு பிரச்சனை இல்லை. நல்லா சொல்லுங்க, என் பொண்டாட்டி எனக்கு பிரச்சனை இல்லை, என் பிள்ளைங்க எனக்கு பிரச்சனை இல்லை, என் புருஷன் எனக்கு பிரச்சனை இல்லை, என் பெற்றோர் எனக்கு பிரச்சனை இல்லை, என் சொந்தக்காரங்க எனக்கு பிரச்சனை இல்லை, எந்த மனுஷங்களும் எனக்கு பிரச்சனை இல்லை, எந்த சூழ்நிலை சந்தர்ப்பம் எனக்கு பிரச்சனை இல்லை. எல்லாமே கடவுள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அனுகூலங்கள் தான். கடவுள் அதாவது அவங்கவுங்கள அதாவது என்ன பண்ணிட்டு இருக்குது? இயக்கிட்டு இருக்குது. எல்லாத்துக்குள்ள கடவுள் இருக்குது. எதை பிரச்சனைன்னு வந்துக்கிறது? அப்புறம் எனக்குள்ள கடவுள் இருக்குது. அப்ப எனக்கு எப்படி பிரச்சனை ஆகும்? அப்ப என்னுடைய அறிவு தான் பிரச்சனை, என்னுடைய அறியாம தான் பிரச்சனை, என்னுடைய குறைவுபட்ட மனப்பான்மை தான் பிரச்சனை. அப்ப நான் சரி பண்ண வேண்டியது எல்லாம் எதுதான்? மனம். மனம் சரியானால் அனைத்தும் சரியாகும். அனைத்தும் சரியாகும். சரியா? அதனால நீங்க எல்லாத்துலயும் சரிப்படணும், சிறப்பாகணும், மகிழ்ச்சியாகணும், வளமாகணும். உங்க முழு இறைத்தன்மையை உணர்ந்து கொள்ளணும். முழு தெய்வீகத்துல வாழ்க்கைய லகுவா வாழணும், மகிழ்ச்சியா வாழணும். அப்படி வாழ எல்லாருக்கும் எனக்கும் இறைவன் அருள் செய்வாராக. நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க.